இந்த 5 மாதத்தில் இவர்கள் நீதியை பெற்றுத்தந்ததாக மார்தட்டி கொள்வதே சந்தேகத்தை ஏற்படுத்தும். வழக்கு விசாரணையில் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக திமுக அரசின் காவல்துறை அவசரமாக பிரஸ் மீட் கொடுக்க வேண்டும்? This is very important. சிங்கிள் அக்யூஸ்ட் ஏன் கமிஷனர் செகண்ட் டே சொல்லணும்? இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன்? விடுதலை மற்றும் கைதுக்கு இடையே நடந்தது என்ன? ஞானசேகரன் வீட்டு படுக்கையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த திமுக அமைச்சர் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன்? சிறப்பு புலனாய்வு குழுவில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன்? உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம்? இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார்? அதற்கு இன்னும் காவல்துறையிடம் பதிவு இல்லை.